வணக்கம். இந்த பதிவு இபிசிஜி லைசன்ஸ் பற்றியது. சமீபத்தில் எனக்கு இந்த ஒரு கேஸ் எனக்கு வந்ததுனால இதனுடைய முக்கியத்துவம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பதிவு போடுறோம். இந்த இபிசிஜி லைசன்ஸ் வாங்கினவர் 2023 ஒரு லைசன்ஸ் ஒன்று வாங்கியிருக்காங்க. அவங்க டெல்லியில் இருக்காங்க. ஆனால் இம்போர்ட் சென்னையில் பண்ண போகிறாங்க. ஒரு பல காரணங்களுக்காக அந்த ப்ராஜெக்ட் பிற்காலத்தில் கைவிட்டுடுறாங்க. அதாவது 2023 பிப்ரவரியில் என்னவோ வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண வேண்டாம்னு கைவிட்டுடுறாங்க. கைவிட்டவங்க அந்த இபிசிஜி லைசன்ஸை பற்றி கவலையே படலை, அப்படியே விட்டுட்டாங்க. இபிசி லைசன்ஸை முழுக்க பயன்படுத்தவே இல்லை. கொஞ்சம் கூட பயன்படுத்தவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கஸ்டம்ஸில் போய் பொதுவாக போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அது கூட ரிஜிஸ்டர் பண்ணலை. என்னாச்சுன்னா ஒரு கொஞ்ச நாளில் ஒரு 1 year 1.5 years கழிச்சு என்ன பண்ணீங்க இந்த லைசன்ஸ்ட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கு இவங்க பதில் கொடுக்கவே இல்லை. பதில் கொடுக்கல. ஒரு 2 தடவை 3 தடவை பார்க்க, நார்மலாக 3 தடவை தவணை கொடுப்பாங்க இவங்க பதில் கொடுக்கணும்னு சொல்லி. 3 தடவை கொடுக்கல அப்படின்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, டிஜிஎஃப்டியில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி பெனால்ட்டி போட்டு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போது என்ன ஆச்சுன்னா, இவங்க அதுக்கு அப்பீல் போனோம். அப்பீல் போகிற சமயத்தில் இவங்க கஸ்டம்ஸில் போய் இந்த மாதிரி ஒரு லைசன்ஸே ரிஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் அப்பீல் போக வேண்டியதாக போச்சு. பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் லைசன்ஸ் வாங்குறீங்க. லைசன்ஸ் வாங்கிட்டு உங்களால் அதை ஒர்க் பண்ண முடியல, தேவையில்லைன்னா உடனே ஒரு லெட்டர் கொடுத்து சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வேலை அதோடு முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு சிம்பிள் இது பண்ணாமல் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு கழித்து ஒரு பெருசாக பூதமாக உருவெடுத்து அவங்க டிபார்ட்மெண்ட் கூப்பிடுறாங்க. பல காரணங்களால் நீங்கள் அந்த லெட்டரை வாங்கவே முடியல. ஏதோ ஒரு காரணம், எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஆனால் சட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு தடவை அது ஆரம்பிச்சிருச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் விடாது. அதுதான் லா. இப்போ தேவையில்லாமல் அப்பீல் போய் நாங்கள் இந்த இதை பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு டென்ஷன், அப்புறம் காஸ்ட். எந்த அட்வொகேட்டும் சும்மா ஒர்க் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி, டென்ஷன், அடிஷ்னல் காஸ்ட். அதனால் எந்த ஒரு ஸ்கீமுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் முதல்ல நம்ம தேவையா இல்லையான்னு முதல்ல யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம பயன்படுத்த போகிறது இல்லைன்னா முக்கியமாக முதல்ல கொண்டு போய் சரண்டர் பண்ணிட்டோம். தேங்க்யூ.